ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் குவான்ஸ் கிராக். இன்னைக்கு நம்ம டே 3 ஆஃப் ஆப்டி 10 சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் போய் 1 2 3 பார்க்கலாம், இல்லை டேரெக்டாக டே 3 நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஒரு 10 சம்ஸ் எடுத்து வந்திருக்கேன். 50 செகண்ட்ஸ் டைமர். எக்ஸாக்டாக எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து டேரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். பிஃபோர் தட், நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ வந்து டெலிகிராம் சேனலோடைய நேமும் குவான்ஸ் கிராக் தான். அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின்டு கமெண்ட்டில் வைக்கிறேன். மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என் கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சம்ஸ்குள்ளே போயிடலாம். டே 3 சம் 1. கமான். ஓகே, 50 செகண்ட்ஸ் டைமர் மக்களே. ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் பார்க்கலாமா? இந்த சம் வந்து அடிக்க எஸ்பிஐபிஓலாம் கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்து நானும் தெரியாமல் 16 19 பிரித்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் இதை விட கொஞ்சம் ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் என்னன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கொஷின் அனலைஸ் பண்ணுங்க ஒரு 20 செகண்ட்ஸ். அப்போ தான் இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஓகே, டன். இப்போ வந்து ஃபைண்ட் அவுட். இங்கே 150 லிட்டர்ஸ் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது 2:3 ரேஷியோவில். ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட். இப்போது ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மில்க் அண்ட் வாட்டர் வந்து 13 12 அப்படின்றாங்க. இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, இங்கே 2 3 13 12 ரெண்டோடைய குவான்டிட்டி அப்படிமா சேம் தான். ஓகே, இப்போ 2 3 13 12 எப்படி ஈக்குவேட் பண்ணுவீங்க? 13 12க்கு 25 இருக்கு. 2 3னா இந்த இடத்துல பாருங்க 5 தான் இருக்கு. 5 25 ஆக்கணும். அப்போ எப்படி பண்ண இன்டூ 5 பண்ணால் 25 ஆயிரும். ஸோ 2 இன்டூ 5 3 3 இன்டூ 5 10 15 எழுதிட்டோம் இங்கே. ஓகே, டன். இதுதான் இனிஷியல். இதில் ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ்டு வித் மில்க்ன்றாங்க. நான் வந்து மில்க் ரிமூவே பண்ண மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி அது மில்காக ரீப்ளேஸ் ஆயிரும் இல்லையா? அதனால வாட்டர் மட்டும் தான் ரிமூவ் பண்ணுறேன். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. மில்க் ரிமூவே பண்ண வேண்டாம். ஏன்னா கடைசியில் என்ன கேட்டிருக்காங்க? வெசல் கண்டெயின் மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ ஃபைண்ட் த இங்கே பாருங்களேன், ஹவு மச் மிக்சர் ஷுட் பி ரிமூவ் வித் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மில்க் ஸோ தட் த 13:12 ரேஷியோ இருக்கணும்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போது நான் மில்க் ரிமூவே பண்ண மாட்டேன். ஏன் ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இதுக்கும் உண்டான சேஞ்ச் தெரியணும். 15லேருந்து 3 கம்மியாக இருக்குது. இந்த 3 வாட்டரை எடுத்துகிட்டு போய் மில்க் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஏதோ மில்க்லேருந்து எதையோ ஒன்று எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஆனால் எடுத்து எகெயின் அதை மில்க்லேயே ஆட் பண்ணிடுவாங்க. ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்ட். ஸோ 3 பார்ட்ஸ் ஆஃப் த வாட்டர் தான் வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்து இதில் போட்டிருக்கோம். ஸோ அது 15ல் 3ங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ்னு பாருங்கள். அது வந்து 20%. ஆல்ரெடி 150 லிட்டர்ஸ் இருக்குது. அதில் 20% எவ்வளோ? 30. அதுதான் மக்களே நம்மளுடைய ஆன்சர். இதுதான் வந்து இருக்கிறதுலே ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச். ஓகேவா? ஆன்சர் ஸ்லைடுக்குள்ளே போயிடலாமா? ஆப்ஷன் சி 30 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கீழே கொடுத்துருக்க அந்த டெலிகிராம் சேனல் லிங்க்கில் போயிட்டு என்கிட்ட நீங்கள் டேரெக்டாக கேட்கலாம். இல்லை யூடியூப்லேயே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, செகண்ட் கொஷின். வாங்க டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், ஓகே. சால்வ் பண்ணுங்க. 9 days less to complete work.
35, 126. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடணும் நம்ம. நான் போட்டேன். பார்த்தீங்களா? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸாமில் போடணும். கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா, அப்ரோச் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் உங்களால அப்படி இப்போ ஃபாஸ்ட்டாக போட முடியும். ஓகே, டன். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுடைய ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் பார்ப்போமா? இப்போ நான் யூசுவலா தான் போட்டிருக்கேன். வேணா பாருங்களேன். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்டூ டேஸ் டிவைடட் பை ஒர்க் தான் வந்து ஃபார்முலா. இதை நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு இப்போ வந்து என் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 135 டேஸு ஒரு ஒர்க் பண்ணுறாங்க டிவைடட் பை ஒரு ஒர்க்கு. அதே டபிள்யூ தான் இங்கே பண்ணுறாங்க. n + 10 ஆகுறாங்க. ஆனால் இங்கே வந்து 9 டேஸ் லெஸ்ஸர். 135 - 9 எவ்வளோ? 126. ஓகே, டன். இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணி எழுதிட்டா அப்புறம் நீங்கள் டபிள்யூ அடிச்சு கொடுத்துருவீங்க. இப்போ நீங்கள் இப்போ நான் எப்படி டேரெக்டாக 9n எழுதுனேன்னு பாருங்கள். இங்கே 135n இருக்கும். ஓகே, இங்கே வந்து 126 இன்டூ என்னன்னு இருக்கும். இது அப்படியே நான் அப்படியே டேரெக்டாக மைண்ட்லேயே அந்த பக்கம் கொண்டு போகிறேன். 135 - 126 9 டேஸ். ஸோ 9nங்கிறது ஆப்ஷனில் இங்கே கீழே எழுதும்போது 9 சிம்பிளிஃபை பண்ணி தான் எழுதணும். ஒவ்வொரு செகண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். யோசிச்சுக்கோங்க. 20 மினிட்ஸில் எல்லா சமம் அடிக்கணும்னா ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். இன்ட்டு 10 × 126 1260. நான் அப்படியே யோசிக்காமல் அடிச்சு கொடுக்குறேன். 12 வந்து 1 டைம்ஸு, ரிமைனிங் இங்கே 3 இருக்கும், 4 டைம்ஸ். ஆப்ஷன் ஏ 140. ஓகே, டன். நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஆன்சர் ஸ்லைடு. ஆப்ஷன் ஏ 140 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, டன். தேர்ட் சம். இந்த எஸ்ஐசிஐ கண்டிப்பாக பேங்க் எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன்னா பேங்க்கில் அதை நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறதுனால. ஓகேயா? டிவைட் ஆக மாட்டேங்குது. 48, 71. 129/4 எவ்வளோ? ஸோ 15%. சரி, நீங்கள் டைமர் முடியறதுக்குள்ள போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மாஸ் மக்களை என்னால் போட முடியல. பட் நான் கொஞ்சம் அப்ரோச் எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் வந்துட்டேன். இப்போ பாருங்களேன், இன்னும் 10 செகண்ட்ஸ். சேம் பிரின்சிபல். எக்ஸ் ப்ளஸ் 3 18, 2.5 இயர்ஸ்னா 230. 18 × 236 0.5 45% ஆஃப் 7600. 7600ல் 45% எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அப்படியே லைனாக நம்ம 2 பேருமே சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே 2451 இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்றான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றான், பிரின்சிபல் கொடுத்துட்டான். நான் உங்களுக்கு எல்லா வீடியோலையும் இதே மாடல் சம் கொண்டு வந்துட்டுருக்கேன். பாருங்களேன், இப்போது 2451 டிவைடட் பை 7600 × 100 போட்டு ஓவரால் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்மார்ட் இதை டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்து 32.25. 19th டேபிளில் நீங்கள் அடிச்சு கொடுக்கணும். ஓகேவா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதை அடிச்சு கொடுக்கறதுக்கு. ஏன்னா நான் எப்படி ஜட்ஜ் பண்ணேன்னா 72 வந்து 18 4s ஆர், 76 வந்து 19 4s ஆர். ஸோ அப்படி வச்சு 4th டேபிள் அடிச்சு 19 அடித்தேன். அப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா 129/4 வரும். 129/4 வந்து 120/4 எவ்வளவு? 30. 9/4 2.25. அப்படியே 32.25 எழுதியிருக்கேன். பிரித்து போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், 15 + 15 இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 225/100 இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும். இது வந்து எஃபெக்டிவ் பர்சன்டேஜ். நீங்கள் பார்த்தாலே, நீங்கள் 0.25 பார்த்தாலே 15² தான் வந்து 225ல் முடியுது. ஓகே, ஸோ தட் நான் வந்து 15 + 15 + 225 யோசிச்சு பார்க்குறேன். 32.30 இங்கே வந்துடும், ப்ளஸ் 2.25 வந்துடும். ஓகே, இது நான் 15% சிஐ 2 வருஷத்துக்கு 32.25, ஒரு வருஷத்துக்கு 15% நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? வாட் வுட் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம்? எக்ஸ் வந்து 15 கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே எக்ஸ் + 3 வந்து எவ்வளோ? 18. 18 வந்து 2.5 இயர்ஸ்க்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. 18 × 2.5 எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன் இதில். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆனால் டேரெக்டாக 2.5 மல்டிப்ளை பண்ணால் 18 × 236, 18 × 0.5 9.
ஸோ வந்து இது 2 இத ஆட் பண்ணா 45 வரும். 45% தான் இப்ப நான் பிரின்சிபலுக்கு கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் பெரிய சம் தான். பட் கால்குலேட்டிவ் தான். நீங்க ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி. 45% ஆஃப் 7600. இத ஸ்மார்ட்டா எப்படி போடலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 50% கண்டுபிடிக்கிறேன் நானு. என்னது 3800. 45 வேணும்னா அதுல 5% கம்மி பண்ணணும். 50% 3800. அப்புறம் 5% 380. இது நான் 380 மைனஸ் பண்றேன். 300 மைனஸ் பண்ணா 3500, 80 மைனஸ் பண்ணா 420. 3420 தான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி 3420. சொல்லி தரது கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. உங்களுக்கு ஈஸி இன்னும் கொஞ்சம் ஏதாவது அப்ரோச் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எஃபெக்டிவா சிஏ எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுலேருந்து எப்படி நீங்க எக்ஸாம்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேயா? ஆன்சர் பார்த்தரலாம். ஆப்ஷன் பி 3420 அவங்க கரெக்ட் ஆன்சர். ஓகே, உங்களுக்கான 4th கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? equal to sum of half of the initial 14 7 ஆகுதா? At the end of the year. Eight plus 14 22. Okay, 32 37 47 57 67. 49 59 64. At the end of the year 2600. Y22 எவ்வளோ? நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் மாசுங்க. நானும் லைட்டாக கடைசி ஸ்டெப் வந்துட்டேன், போட்டுறேன். போட்டுட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். 4 times. ஓகே. 11 2 ஆன்சர் வந்து 15 to 11 515 நினைக்கிறேன் மக்களே. உங்களுக்கு 550 வந்துச்சா? ஆன்சர் ஸ்லைடில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஆன்சர் ஸ்லைடு 550. ஓகே, நான் எப்படிங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 589 நான் இதை என்னென்னு எழுதியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். எழுதுறது இதை மட்டும் தான் நோட்டில் எழுதணும். அட் தி எண்ட் ஆஃப் த இப்போ பாருங்களேன் 589 எழுதிட்டேன். XYZ ப்ராஃபிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, டைம் எழுதணும். நான் இப்படி அதாவது நேராக எழுதிக்கிறேன். இன்டூலாம் இன்டூ ஒரு வாட்டி இன்டூ போட்டால் அது கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். நான் 9 12ன்னு எழுதிக்கிறேன். இந்த இன்டூவே போடக்கூடாது நீங்கள். ஓகேவா? இது 12 மாதத்துக்குன்னு சொல்லிட்டான். பி பார்க்குறேன், சாரி பின்றேன், ஒய் பார்க்குறேன். இது எக்ஸ், இது ஒய் ஒய் பார்க்குறேன். அது 8 இருக்கு. ஆஃப்டர் 4 months இந்த 5ம் 9ம் ஆட் பண்ணி 14 வருதா? அது டிவைட் பை 2 7 வருது. இது அப்படியே மைண்ட்லேயே போட்டுறேன். ஈக்குவல் இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வித்ட்ரா சம் மணி சச் தட் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிகம்ஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் த சம் ஆஃப் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் இசட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க 2 பேர்த்துல பாதியாக குறையுதுன்றாங்க. 7 குறையுது. அப்போ 8லேருந்து ஒரு பார்ட் கம்மியாக இருக்கு. இது 8 மாதத்துக்கு. ஓகே, டன். இப்போ வந்து இந்த ரேஷியோவை சிம்பிளிஃபை பண்ணி 15 22 நான் டேரெக்டாக 4th டேபிள் எப்போவுமே அதிகமான டேபிள் அடிச்சு கொடுங்க. 15 22 27 கண்டுபிடிச்சிட்டேன். இதை 3 ஆட் பண்ணால் 64. அந்த 64 தான் 1600. அப்படின்னா 22 பார்ட் எவ்வளவு? ஆப்ஷன் டி 540 தான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, டன். பார்த்துருவோமா? 550 தான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். அப்படியே பார்த்துட்டோம். ஓகே, 5th சம் டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். x minus 6. Age of Ashok 4 years hence 32. 60% more. Then the age of Reena 2 years ago. Percentage of the Freena. Average 22 plus 28. 6 years from now on. 30 40 50 62 divided by 2 31. நான் போட்டேன் பாருங்க. இருக்கிறதுலே தி பெஸ்ட் ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் சொல்கிறேன். ஓகே, டைம் முடியட்டும்.
டைமருக்குள்ள சால்வ் பண்ண முடியலைன்னா வெக்ஸ் ஆயிக்காதீங்க. அப்ரோச் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களும் அந்த அப்ரோச்ச திரும்ப, திரும்ப, திரும்ப போடும்போது டைமருக்குள்ள சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப பாருங்க. கொஸ்டின் தான் பார்க்கறக்கு பெருசா இருக்கு உங்களுக்கு. ஈஸியா சால்வ் பண்ணலாம். நீங்க மேத்தமேட்டிக்கல் அபிலிட்டி வளர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். கால்குலேஷன் தான் இதுல. பாருங்களேன். 28 எக்ஸ் மைனஸ் 6 வந்து பெர்சன்டேஜ்ன்ட்டாங்க. அப்படியே கொஸ்டின் அனலைஸ் பண்றேன். இத எழுதிட்டு இஃப் த ஏஜ் ஆஃப் த அசோக் 4 இயர்ஸ் ஹென்ஸ் இஸ் 60% மோர் தென் ஏஜ் ஆஃப் 2 இயர்ஸ் எகோ. இப்ப நான் அசோக்கோட ஏஜ் டைரக்ட்டா எனக்கு தெரியுமே. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அசோக்கோட ஏஜ் வந்து 32. இத மட்டும் தான் எழுதுவேன். 32 பிளஸ் 4ன்லாம் போட்டுருக்க கூடாது. 32ன்னு எழுதுறேன். ஓகே. இஸ் 60% மோர்ன்றாங்க. இப்ப 60% தான் நமக்கு தெரியும். 10 இருந்ததுன்னா 16 ஆகும். இப்ப நான் அதத்தான் எழுதியிருக்கேன். 10 இருந்ததுன்னா 16 ஆகும் அப்டின்ட்டு. ஓ! ஓகே டன். இதுவே வந்து இங்க நமக்கு 32ன்னு தெரியும். யாரோட ஏஜ்? அசோக்கோட ஏஜ். ஸோ நான் இந்த 16 32க்கு ஈக்குவேட் பண்றேன். 1 பார்ட் 2ன்னு ஆகும். ஸோ 20ன்னு ஆகும். நான் டைரக்ட்டா 32ன்னு எழுதி 20ன்னு எழுதிட்டேன் பார்த்தீங்களா? ஏன்னா இத அப்படியே ஹோலா 2ஆல மல்டிப்ளை பண்றேன். இன்டூ 2 பண்ணா தான் உங்களுக்கு கரெக்ட்டா ஆன்ஸர் இதுக்கு இந்த 32 கிடைக்கும். ஓகே. இப்ப என்ன சொல்றாங்க? ஏஜ் ஆஃப் ஃப்ரீனா 2 இயர்ஸ் எகோ. இந்த ஃப்ரீனாக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 20 அப்ப இப்ப பெர்சன்டேஜ் ஃப்ரீனாக்கு எவ்வளவு? 22. ஓகே டன். 22 கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரீனாக்கு. பெர்சன்டேஜ் கிவன் அசோக்கோட ஏஜ் 28 அதையும் எழுதிட்டேன். அப்புறம் பாருங்களேன், அடுத்து ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அசோக் அண்ட் ஃப்ரீனா ஃப்ரம் 6 இயர்ஸ். அதாவது நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு அதையும் நம்ம படிச்சிரணும். ஃப்ரம் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 பேத்துக்கு ஆவரேஜ் போட்டா 2 பேத்துக்கு ஒரு 6 வருஷம், 6 வருஷம் 12 வருஷம் ஆட் ஆகும். நீங்க அசோக்குக்கு ஒரு 6 வருஷம், அவனுக்கு ஒரு 6 வருஷம்லாம் ஆட் பண்ணக்கூடாது. 3யும் எழுதி டோட்டலா ஆட் பண்ணுங்க. அப்படியே மைண்ட்லயே போடுறேன் நானு. 28 பிளஸ் 22. ஃபர்ஸ்ட் 2 ஆட் பண்ணா 30, அப்புறம் 20 ஆட் பண்ணா 50, 50 ல 12 போட்டா 62ங்கிறத மட்டும் எழுதிட்டேன். சின்ஸ் ஆவரேஜ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஆவரேஜ் கேட்டிருக்காங்கன்னா டிவைட் பை 2 பண்ணணும். 62/2 வந்து 31. உங்களுக்கு ஆப்ஷன் சி 31 தான் கரெக்ட். நான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டா சொல்றேன்னா, இவ்வளோ ஃபாஸ்ட்டா உங்க மைண்ட் வந்து வேலை செய்யணும். அதுக்கோசரம் தான் சொல்றேன். இதுக்கு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்லயும் எவ்வளோ இந்த சம்முன்னு சொன்னீங்கன்னா, அந்த சம்முக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் உங்களுக்கு சென்ட் பண்றேன். டெலிகிராம்ல கேட்டா வாய்ஸ் நோட்டே சென்ட் பண்றேன் உங்களுக்கு. டெலிகிராம் சேனல் வந்து குவான்ஸ் கிராக். அதையும் நமக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின்ட் கமெண்ட்ல லிங்க் வைக்கிறேன். ஓகே மக்களே. 6த் சம் போடுங்க. என் பேர்லயே கொஸ்டின். ப்ராபபிலிட்டி. odd number in the dice. 3, 5, 3 times. 3. He then flip a coin, getting tail. 3/6 வந்து இங்க. அங்க வந்து 1/2. அவ்வளோதான். 3/6 into 1/2. ஈஸி தான் மக்களே. ரொம்ப ஈஸி சம் தான். 1, 2, 1/4. ஆப்ஷன் சி வந்து 1/4. இது கான்செப்ட் ஓரியன்டட் தான். டைமர் முடியட்டும். ஓகே. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டைஸை ஹரி வந்து த்ரோ பண்றாப்படி. அதுல ஆட் நம்பர் வரணும். அதுக்கான ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1ல இருந்து 6 மட்டும். ஸோ டோட்டல் வந்து 6. ஓகே. இதுல 135 விழுந்தா மட்டும்தான் அடுத்த ப்ராபபிலிட்டிக்கே போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3/6 தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஹி தென் அவன் விழுந்த இந்த ஆட் நம்பர் விழுந்தா அதுக்கு அடுத்த ப்ராபபிலிட்டிக்குள்ள போயிட்டு டெய்ல் விழுகிறதுக்கும் 1/2, ஹெட் விழுகிறதுக்கும் 1/2. இது பேசிக் கான்செப்ட் தானே. இன்ட்டு 1/2ன்னு போட்டோம்னா ஆன்சர். நீங்க இதை ஆட் பண்ணிடக்கூடாது. இதுக்கு அடுத்து நடந்தால் ஆண்ட் கேட் மாதிரி இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/2 இன்ட்டு 1/2 ஆப்ஷன் சி 1/4 தான் உங்களுக்கான ஆன்சர். ஆன்சர் ஸ்லைடுக்குள்ள போயிடலாமா? ஆன்சர் வந்து 1/4. ஓகே. 7th கொஸ்டின் வாங்க சால்வ் பண்ணுங்க. மென்சுரேஷன் பேசிக் ஃபார்முலா தான். and area decreases by 90. இதோட ஏரியா 66x ஸ்கொயர்.
இதுதான் டைமருக்குள்ள முடிச்சிட்டிங்கன்னா நீங்க மாஸ். என்னால முடியல. ஓகே. கொஞ்சம் இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா சால்வ் பண்ணலாம். நான் மறந்துட்டேன். நான் பேசிக்காவே சால்வ் பண்றேன். 6 இன்டூ 11 அப்படியே அடிச்சாயிரும். இங்க வந்து 6 இன்டூ 11 அப்படியே அடிச்சிரும். ஸோ ஓகே. ஸோ இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு 30x இஸ் ஈக்குவல் டு 90x. சரி, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். 6x 11x டைரக்டா எழுதியிருக்கேன். அடுத்து வந்து அப்படியே குடுத்தத எழுதியிருக்கேன். பிரெத் வந்து 5ஆ ரெடியூஸ் ஆகுது. 11x மைனஸ் 5ன்னு எழுதியிருக்கேன். ஏரியா நான் ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன். பட் நம்ம அடிச்சு குடுக்குற மாரி இருக்குன்னு சொல்லி நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணாமலே வச்சுக்கிறேன். ஒரு சில இடத்துல நீங்க மல்டிப்ளை பண்ணாம வச்சு அப்படியே ஆன்ஸர் கேன்சல் பண்ணி விடலாம். பாருங்களேன் எப்படின்னு சொல்றேன். இப்போ மைனஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்டூ பிரெத். 6x இன்டூ 11xன்னு வச்சு மைனஸ் அந்த இந்த ஏரியாவோட இதோடைய ஃபார்முலா ஏரியா ஃபார்முலா என்ன? 6x இன்டூ 11x மைனஸ் 5 ஈக்குவல் டு 90ன்றாங்க. இப்போ இந்த 6x 11x அடிக்கிறேன். 6x 11x இங்க அடிச்சு குடுக்குறேன். ஆனா இந்த 6x வந்து உள்ள ஒரு மல்டிப்ளை ஆகுமா 5 கூட? இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும். 30x இஸ் ஈக்குவல் டு 90. x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் 3ன்னு. ஓகே டன். எக்ஸை 3ன்னு கண்டுபிடிச்சிட்டா இங்க வந்து இப்போ சால்வ் பண்ணுங்க. இனிஷியல் பெராமீட்டர் தான் கேட்குறாங்க. பெரிமீட்டர் தான் கேட்குறாங்க. 2 இன்டூ எல் பிளஸ் பி. நீங்கள் எக்ஸை சால்வ் பண்ணாமலே ஃபர்ஸ்ட் லென்த்து 11 ப்ளஸ் 6 எவ்வளவு? 17x இன்டூ எக்ஸை 3ன்னு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 51 102 17 3 சார்லாம் 51 மைண்டில் வச்சுக்கணும். நான்லாம் வந்து முதல்ல இருந்தே அதை மைண்டில் வச்சிருப்பேன். 17 இன்டூ 3 போட்டால் 51 அப்படின்றத வந்து 34 ப்ளஸ் 17லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில ஆட் நம்பர் ப்ரைம் நம்பர் டேபிள்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 1 ஆர் 2 தான் கரெக்ட் ஆன்சர். பாருங்களேன். ஆப்ஷன் ஏ 1 ஆர் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, 8th கொஸ்டின் போயிடலாமா? ப்ராஃபிட் லாஸ் சால்வ் பண்ணுங்க. எல்லாமே எக்ஸாம் லெவல் தான் மக்களே. சால்வ் பண்ணுங்க. எல்லாமே ப்ராப்பர் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல். 8 சேர் 4 சேர்ஸ். ஓ சேம் பிரைஸ். மீதி 4 இருக்கும். 20% ப்ராஃபிட். லாஸ் ஆஃப் 12%. plus 32 profit. Thousand by 450. நான் போட்டேன் மக்களே. ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் பி 250. நான் எப்படி போட்டேன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? பாருங்களேன். நான் அடுத்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் கொஞ்சம் இன்லெஜிபிளாக எழுதியிருக்கேன். பாருங்களேன். ஆன்சர் வந்து 250. இது மார்க் ஆகல போல். கரெக்ட் ஆன்சர் 250 தான். இப்போது 8 சேர்னு சொல்கிறாங்க. அப்படியே படிக்கிறேன். 4 சேர் வந்து 20% ப்ராஃபிட், ரிமைனிங் 12. ஸோ ஒரு சேருக்கான காஸ்ட் ப்ரைஸ் நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன் 100 அப்படின்னு. 4 சேர்னா இங்கே ஒரு 4 சேர் தான் இருக்கும். இப்படி 400 தான் இருக்கும். அப்புறம் எகெயின் இன்னும் அனலைஸ் பண்ணுறேன். ஒன்று 20%, ரிமைனிங் 12%. டோட்டல் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம இதிலிருந்து எஸ்பி செல்லிங் ப்ரைஸ்லாம் எழுத வேண்டாம். 418 எழுதிட்டு இருக்க வேணாம். டேரெக்டாக இதுக்கும் ப்ராஃபிட் வந்து +80 ப்ளஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். லாஸ் வந்து மைனஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. அடுத்து லாஸ் வந்து 12 இன்டூ 400 பை 100 12 இன்டூ 4னே போட்டு அப்படியே மைண்ட்லேயே -48ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ இந்த பகுதி விற்கிறதுல நான் -48 லாஸு, இந்த பகுதி விற்கிறதுல 80 ப்ராஃபிட். ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ? 80 - 48 வந்து 80 - 40 40 40 - 8 வந்து 32. டக்குன்னு 32ன்னு போட்டு 80 அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 1 சேர் நமக்கு 100ன்னு தெரியும். 100 எவ்வளவு? இது நீங்கள் ரேஷியோவில் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது அப்படியே இது 8 மட்டும் அடிச்சு 4 இங்கே 10 இருக்கும். 1000 by 4 வந்து 250. இங்கே மல்டிப்ளை பண்ணால் 1000 by 4 250. ஆப்ஷன் பி. ஓகே டன். 9th சம் போலாமா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ் வாங்க. லென்த் அண்ட் கிராஸ் 280 மீட்டர் 480 500 40 meter per second. Train be 2 times 80. Pole in 4 seconds now 320.
நான் போட்டேன். எப்பவுமே ட்ரெயின்ஸ் அண்ட் இது சரி நீங்க போடுங்க. டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க டைமர்க்குள்ள சால்வ் பண்ணல நீங்க யாருமே பேனிக் ஆக வேண்டாம். பிகாஸ் நீங்க வீடியோ பாஸ் பண்ணி வைக்காம டைமர் வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரியல் எக்ஸாம்க்கான சென்சேஷன் ஃபீல் கிடைக்கும். இவ்வளவு வேகமா நீங்க சால்வ் பண்ணா தான் எக்ஸாம்ல சால்வ் பண்ண முடியும். எக்ஸாம் ப்ராப்பரான எக்ஸாம் லெவல் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு நினைக்கிறேன். ப்ராப்பர் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல். பாருங்களேன் ஷார்ட்கட் எப்படி சொல்றேன்னு பாருங்களேன். இப்போ நீங்க கொஸ்டின் அனலைஸ் பண்றீங்க. 240 மீட்டர் ட்ரெயின் 280 மீட்டர் லாங் கனால 13 செகண்ட்ஸ்ல பாஸ் ஆகுது. உடனே டேரக்டா 240 + 280 200 + 200 400ன்னு போடுறேன். 40 + 80 120. ஸோ டோட்டலா 520. ஓகே. 520 டிவைடட் பை 13 எவ்வளவு? 52 வந்து 4 into 13. நம்ம கார்ட்ஸ்ல எல்லாம் 13 into 4ன்னு மனப்பாடம் பண்ணி அப்படியே மைண்ட்ல நிக்க வச்சுக்கணும் நம்ம. ஸோ 40A வந்து 40 மீட்டர் பர் செகண்டுங்கிற ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து பார்க்குறேன். ட்ரெயின் பி க்ரூசிங் 2 டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ. ஸோ ஏ வந்து 40னா இன்டூ 2 எவ்வளோ? 80. இது ப்ராப்பர் கிவன். நான் 80 மட்டும் எழுதுறேன். மைண்ட்ல ட்ரெயின் பின்னு வச்சுக்கிறேன். ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க? ட்ரெயின் பி கேன் கிராஸ் அ போல் இன் 4 செகண்ட்ஸ். 80 into 4 320. நான் இன்டூ 4ன்னுலாம் மைண்ட் மல்டிப்ளை பண்ணாம டேரக்டா 320 எழுதுறத வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஸ்டெப் ஹெடா எழுதுங்க. அப்பதான் இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் டாப் 2வா நீங்க இருப்பீங்க. கொஞ்சம் எகடா யோசிச்சோம்னா தான் கொஞ்சம் எகடா இருப்போம் நம்ம. கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருப்போம். ஓகே. 320 ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் முக்கியம் இல்லைங்களா? 320 போட்டோம். இது வந்து லென்த் ஆஃப் ட்ரெயினே குடுத்துட்டாங்க 240ன்னு. நான் அந்த 230 320 இங்க 0 கூட போடல. டைம் வேஸ்ட் ஆகணும் இந்த இடத்துல. பாத்தீங்களா? 32 + 24 டைரக்ட்டா அப்படியே 6 5 16 எழுதிட்டேன் நானு. இங்க எழுதும்போது 5 16 எழுதிட்டேன். கீழ பாருங்க. கிராஸ் ஈச் அதர் சேம் டைரக்ஷன்ல மைனஸ் பண்ணணும். 80 - 40 எவ்வளவு? 40. 560/40 52 52 30னால இன்னொரு 4 ஆட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஸோ 14. 560/40 வந்து 14. ஆப்ஷன் சி உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் மக்களே உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே. நம்ம லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். போலாமா? ஓகே. சால்வ் பண்ணுங்க மக்களே. லாஸ்ட் கொஸ்டின். டைமர் போட்டாச்சு. நான் போட்ட ஆன்சர் இருக்கா? 450 540. ஆப்ஷன் சி. ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் பாருங்களேன். இப்போ இந்த லைன் மெத்தடு தான் வரப்பிரசாதம். உங்களுக்கு நான் வேணும்னா தனியா ஒரு வீடியோவா போடுறேன். நான் எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே A+B A-B எதையுமே போட மாட்டேன். போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டாபிக். போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், டைம் அண்ட் ஒர்க், அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்ச டாபிக். நான் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணுவேன். எப்படின்னு பாருங்களேன். என்னோட அப்ரோச் நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. நீங்க அந்த அப்ரோச்ல செகண்ட் டைம் நீங்க சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் நீங்க அந்த அப்ரோச்சை நீங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ எக்ஸ் பாண்டி சென்னை டவுன் ஸ்ட்ரீம்ல வர்றதுக்கு 12 hours ஆமாம். சேம் டிஸ்டன்ஸ் வெளியில வர்றதுக்கு அப் ஸ்ட்ரீம் வர்றதுக்கு 36 hours ஆமாம். ஓகே. 12 36. இது வந்து டைமும் ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். கரெக்டா? ஸோ நான் அடிச்சு கொடுத்துட்டு இதை 3ங்கிறத இங்கேயும் 12 1ங்கிறது இங்கே எழுதிட்டேன். இது வந்து ஸ்பீடு. லைன் மெத்தட் பார்க்கலாம். இந்த டவுனை தூக்கி இங்கே போட்டுக்கோங்க 3, அப்போ தூக்கி கீழே போட்டுக்கோங்க 1. இப்போ ஃபர்ஸ்ட் நடுவில் கண்டுபிடிக்கணும்னா 2 இந்த 3 + 1 டிவைடட் பை 2. இதுதான் ஃபார்முலா. ஆனால் நான் லைனில் ஞாபகம் வச்சிருப்பேன். ஓகேவா? ஃபார்முலா யோசிச்சிங்கன்னா இதான் நான் ஃபார்முலா யோசிச்சுட்டு இருக்கணும் இல்லையா? நான் அப்படி பண்ணாமல் லாஜிக்கலாக இந்த ஒரு கோடை வரைஞ்சேன்னா அப்படியே லைனாக வேல்யூ எழுதிடுவேன். டக்குன்னு எழுதிடுவேன். இது 2வா? இதை பாருங்களேன். நான் தனியாக இன்னொருக்கா எழுதுறேன். இது 3 போடுறேன். இது 1 போடுறேன். எகெயின் 4/2 எவ்வளோ? 2. இதுக்கு இடையில இதுதான் ஸ்ட்ரீம் ஸ்பீட். இது 2 வாட்டி போட்டுக்கிறேன். ஸோ 2க்கும் 3க்கும் நடுவில் டிஃபரன்ஸ் என்ன? 1. இது 2க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 1. மோஸ்ட்லி சேமாக எல்லாமே இது சம்லி சேமாக தான் இருக்கும். இது ஸ்ட்ரீமு,
இது வந்து போட். இப்ப பாருங்களேன், கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க? போட் ஸ்பீடு வந்து இங்க 2 பார்ட்ஸ்ன்னு நமக்கு தெரியும். இந்த 2 பார்ட்ஸ வந்து 30க்கு ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ணி டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 3 பார்ட்ஸா? அப்ப 2 பார்ட்ஸ் 30 அப்படின்னா 3 பார்ட்ஸ் வந்து 45. ஓகே. இது வந்து டைம் நமக்கு தெரியும், டவுன் ஸ்ட்ரீம் டைம். நமக்கு வந்து கீழ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஏதோ ஒரு ஸ்பீட கண்டுபிடிச்சு, ஏன்னா நீங்க ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா அப்ஸ்ட்ரீம கண்டுபிடிச்சு இன்டூ 36 போட்டீங்கன்னா உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். 15 இன்டூ 36 போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஏன்னா 1 பார்ட் வந்து 15 தான். ஏன்னா ஏதோ ஒண்ண போடுங்க. அப்ப அத போட்டு டைம் சேவ் பண்ணுங்க நீங்க. நான் 45 ஹார்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் 12 ஹார்ன்னு வச்சுக்கிறேன். இத நான் சால்வ் பண்றேன். 45 இன்டூ 12 எப்படி ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணலாம்னு பார்க்குறீங்களா? பாருங்க. 45 இன்டூ 10 வந்து 450. 45 இன்டூ 2 வந்து 90 ஈக்குவல் டு 540. ஆப்ஷன் சி 540 தான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம போலாமா? ஆப்ஷன் சி தான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே மக்களே, இந்த செஷன் இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுடைய ஸ்பீடை வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம செஷனுக்கு வாங்க, நம்ம ஸ்மார்ட் அப்ரோச் எல்லாம் சொல்றோம். ஸ்பீடை வந்து நீங்க பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ கீழே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம்.